வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போடுவதை அவர் கண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் முதல் வாசகத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நெபுகத்நேசர் என்கிற மன்னர் விவேகமுள்ள, ஞானத்தில் சிறந்த, நுண்ணறிவு மிக்க, நல்ல உடல் கட்டும் அழகிய தோற்றமும் உடையவர்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறான். அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த இளைஞர்களை எல்லாரையும் அவன் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பதையும் திராட்சை மது கொடுப்பதையும் பார்க்கிறோம். அந்த இளைஞர் குழுவில் தான் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்கிற 4 பேரும் இருக்கிறார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், கடவுளுக்கு அஞ்சுதற்குரியவர்கள், கடவுளின் பேரில் முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். இதில் தானியேல் அந்த காவல் காப்பவரிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, நாங்கள் அரசனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையே விரும்புகிறோம். அதனால் அரசன் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கிற உணவையோ திராட்சை மதுவையோ நாங்கள் அருந்த மாட்டோம், உண்ண மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு அந்த காவல் காப்பவர், உணவு கொடுப்பவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி மறுக்கிறீர்கள் என்றால், அரசனுடைய கட்டளையை புறக்கணிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நானும் அதனால் தண்டிக்கப்படுவேன். இதனால் நான் சொல்வதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற இளைஞர்களை விட உடல் கட்டில் நீங்கள் குறைந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய அழகு தோற்றம் குறைந்து போகும். உங்களுடைய ஞானமும் அறிவும் மங்கி போகும். அதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படும். இதனால் அரசன் சரியாக கண்டுபிடித்துவிட்டு உங்களையும் என்னையும் தண்டிக்க கூடும். எனவே இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், இல்லை, நிச்சயமாக அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் நம்புகிற கடவுள், நாங்கள் விசுவசிக்கிற கடவுள் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். எங்களுக்கு சாதாரண மரக்கறி உணவையும் சாதாரண பொருட்களையும் மட்டுமே எங்களுக்கு கொடும், அது எங்களுக்கு போதும். கொஞ்சம் தண்ணீரும் மரக்கறி உணவு மட்டும் போதும் என்று சொல்லி தயை பண்ணி கேட்கிறார். ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை ஒரு 10 நாள் பாருங்கள். பிரியமானவர்களே, அவர்களும் 10 நாள் அவகாசம் கொடுக்கிறார்கள். அந்த 10 நாளுக்கு பிறகு இறை வார்த்தை சொல்லுகிறது, மற்ற இளைஞர்களை விட தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா இவர்கள் 4 பேரும் ஞானத்திலும் விவேகத்திலும் அழகிலும் உடல் கட்டிலும் சிறந்து காணப்பட்டார்கள் என்று. இறை செய்தி இதுதான். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுள் மீது விசுவாசம் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்தை அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை, மறுதலிப்பதில்லை. அதற்காக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுப்பதற்கு தயாராகிறார்கள். ஏன்? அதற்காக தன் உயிரையும் கொடுக்க முன்வருகிறார்கள். அத்தகைய உணர்வு நிலையை வெளிப்படுத்துவதுதான் இந்த நாள். இந்த நாடினுடைய புனிதர்கள் ஆண்ட்ரூ டுன்லாக் மற்றும் அவருடைய தோழர்கள். கொரிய நாடு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறது. கிறிஸ்தவம் முதலில் அந்த இடத்தில் நுழைகின்ற அந்த வேளையில் கிறிஸ்தவர்கள்
மதம் மாறுகிறவர்களாக இருக்கும்போது அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், குறிப்பாக தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்தான் ஆண்ட்ரூ டுன்லாக் என்கிற புனிதரும் கூட. கடவுள் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்து அவருடைய வார்த்தைகளை அறிந்து அந்த இறை வார்த்தைகளை பிற மக்களுக்கும் போதிக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார். இதற்காக கடவுளுடைய வார்த்தைகளை அவர் தெரிந்து கொண்டு மேன்மையான முறையில் கல்வி கற்று தன்னுடைய 25வது வயதில் பல இடங்களுக்கு சென்று கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் அப்படி நற்செய்தி அறிவிப்பதை அறிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் இருந்த அரசன் பல நிலைகளில் எல்லாரையும் துன்புறுத்துவதை பார்க்கிறோம். அப்படிதான் ஹான் என்கிற ஒரு நதியில், அந்த நதிக்கரையினுடைய அருகிலேயே ஆண்ட்ரூ டுன்லாக் என்கிற இன்றைய நாளினுடைய புனிதரை கூட கொடுமையாக தண்டித்து அவருடைய தலையை துண்டிக்கிறான். சித்திரவதை செய்து அவருடைய தலையை துண்டிக்கிறான். கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மரிக்கிறார் ஆண்ட்ரூ டுன்லாங் என்கிற இன்றைய நாளின் மறைசாட்சி. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவ விசுவாசத்தில், நம்பிக்கையில் ஒரு மனிதர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதன் பொருட்டு எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பது. இந்த இடத்தில் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் இன்றைய நாளின் புனிதர். சகோதர சகோதரிகளே, இதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு ஏழை விதவை கைம்பெண் காணிக்கையாக கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த காணிக்கையை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த ஏழை கைம்பெண் கொடுத்த அந்த காணிக்கையே சிறந்த காணிக்கை என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், எதை பற்றியும் சிந்திக்காமல், அடுத்த வேலைக்கான உணவை பற்றி கூட யோசிக்காமல், கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு, என்னை படைத்தவர், என்னை பாதுகாத்து வருகிறவர், என் தேவைகளை நிச்சயமாக அறிந்துள்ளவர், என் தேவையை நிறைவு செய்வார், எனக்கு அடுத்த வேலைக்கான உணவையோ அடுத்த வேலைக்கான தேவையையோ நிச்சயமாக அவர் கொடுப்பார் என்று உறுதியாக விசுவசித்தால், நம்பினால் இந்த ஏழை கைம்பெண் அதனால் தன்னுடைய அடுத்த வேலை உணவிற்காக வைத்திருந்த அந்த சிறிய காணிக்கையை கூட முழுவதுமாக அர்ப்பணம் செய்கிறார். முழுமையான அர்ப்பணம், முழுமையான அர்ப்பணம். புனித ஆண்ட்ரூ டுன்லாக் அவர்கள் இறக்கின்ற போது சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள், பிரியமானவர்களே, மிகுந்த விசுவாசத்தின் அடிப்படையிலான வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். இது என் வாழ்க்கையின் கடைசி மணி நேரம். அவர் சாகும்போது, இது என் வாழ்க்கையின் கடைசி மணி நேரம், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் வெளிநாட்டினருடன் தொடர்பு கொண்டிருந்தால் அது என் மதத்திற்காகவும் என் கடவுளுக்காகவும் தான். அது என் மதத்திற்காகவும் என் கடவுளுக்காகவும் தான். நான் இறப்பது அவருக்காகத்தான். என் அழியாத வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. என் அழியாத வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. மரணத்திற்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் கிறிஸ்தவராகுங்கள். ஏனென்றால் கடவுள் தன்னை அறிய மறுத்தவர்களுக்கு நித்திய தண்டனைகளை வைத்திருக்கிறார். உறுதியான நம்பிக்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருந்த இந்த மறைசாட்சியைப் போல, அவரைப் போல பல்லாயிரக்கணக்கானோர் கொடுமையாக தண்டிக்கப்பட்டு தன் விசுவாசத்தின் பொருட்டு உயிரை தந்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்திலிருந்து, நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் விலகாமல் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.